13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 6349ன்ற நம்பரு இந்த 799 வந்தது பாருங்கள். இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணேன். எப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த 794 வந்தது பாருங்கள். இந்த உள்ள நம்பர் 4 794, இந்த 7844 இது அப்படியே பார்த்துங்க. இதிலேருந்து பாருங்கள் 299ன்னு ஒரு நம்பர் வந்தது. இந்த 299 நம்பர் என்ன அப்படின்னா, இந்த ஏசி 74ன்ற நம்பரை அப்படியே ஏசியில் ஆப்போசிட் பண்ணிக்கங்க. பி போர்டை அப்படியே நிறுத்திக்கங்க. அப்படி நிறுத்தினீங்கன்னா ஏசி 74க்கு ஏசி 29, பி போர்டு 9 அப்படியே நிறுத்தி வச்சுருங்க. இங்கே வந்து 4ன்ற நம்பரு, இங்கே பாருங்கள் இந்த 7ன்ற நம்பரு, இங்கே பாருங்கள் 5ன்ற நம்பரு. அப்போ 4, 5, 7க்கு கேப்பில் ஒரு 6ன்ற நம்பரு தான் கேப் நம்பர் நிற்கிது. அந்த கேப் நம்பர் இங்கே 6ன்ற நம்பர் வச்சுட்டு அடுத்து பாருங்கள். இந்த ஒரு நாள் விட்டு அந்த 794 ஒரு நாள் விட்டு, அதாவது சி போர்டு 4ன்றது தான் இது கான்செப்ட். ஓகேங்களா? இந்த சி போர்டு 4ன்ற நம்பரு, பி போர்டு 9 4 இதுதான் வந்து இதில் பாருங்கள். அடுத்து இந்த 794 எப்படி ஏசி மட்டும் ஆப்போசிட்டோ அதே மாதிரி இந்த 844 அதே மாதிரி ஏசி மட்டும் ஆப்போசிட் ஆகணும். ஏசி ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா 39. அப்போ பி போர்டு அப்படியே நிற்கணும். பி போர்டு 9க்கு 4 அப்படியே நிறுத்திடணும். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக அந்த 4 கணக்கு தான் வரும். அப்படி பார்க்கும்போது பி போர்டில் 4 வச்சுட்டு ஏசி வந்து ஆப்போசிட் பண்ணால் 39. இந்த டி போர்ட் நம்பரில் பாருங்கள் 4 7 4 7க்கு அப்புறம் 5, அப்போ கேப் நம்பர் 6. அப்போ 6349ன்ற ஒரு நம்பரு இந்த இடத்துல ப்ளே பண்ணேன். சரி, இந்த 799 வரையா, அப்போ ஏதோ பேட்டர்ன் மாறுது, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி விட்டுட்டேன். அது பார்த்திங்கன்னா கரெக்டாக மறுநாள் 6349ன்ற நம்பர் வந்துச்சு. உண்மையிலேயே பெரிய ஏமாற்றம் இது. ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் மிஸ் ஆகாது, கரெக்டாக வந்துடும். சரி, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 8 வச்ச நம்பர் பார்த்துங்க. ஏ போர்டு 8 வச்ச நம்பரு இந்த மாதத்தில் 2 நம்பரு 88 84. அந்த 84ன்ற நம்பருக்கு 34. சரிங்களா? 84க்கு 34. அப்போ அந்த 88 இருக்குது. அந்த 88க்கு ஒரு 83ன்ற நம்பர் அடிக்கணும், இல்லை 33 அடிக்கணும். ஓகேங்களா? அதனால் 84 34 டைரெக்டாக வந்ததுனால ஏ போர்டு 3 வச்சுருவோம். ஏ போர்டு 3 வச்சு 38 அப்படின்ற ஒரு நம்பர் எடுத்துப்போம். 38ன்ற ஒரு நம்பர் எடுத்து சி போர்டில் 0992ன்ற நம்பர் வைப்போம். அப்போ 382ன்ற ஒரு நம்பரு ப்ளே பண்ணி பாருங்கள். வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 382 சி போர்டு 2 வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி நாங்கள் பாருங்கள் 742 இந்த மாதம் நிறையா மேட்ச் ஆகுது. இந்த மாதத்தில் 742 பாக்ஸ் கூட அடிக்கலாம். அதனால் இந்த 742 சி போர்டு வச்சு 382 அப்படின்ற ஒரு நம்பர் ப்ளே பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்து இன்னொன்று பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் பிசி 94, அதாவது உள்ள நம்பர் டி போர்டு ஏ போர்டு 94 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். அது கீழே வந்து ஒரு 05 இருக்கும். இந்த 86க்கு 63ன்னு இருக்குது பாருங்கள். இந்த 86ன்ற நம்பர் இங்கே பாருங்கள் 63. ஸோ இந்த 63 கீழே இங்கே வந்து 86க்கு 63, இங்கே 63க்கு 86 அப்படின்ற நம்பர் வைங்க. இங்கே 86ன்ற நம்பர் வச்சுட்டு இந்த 94க்கு இருக்கிற 05 அப்படியே 50ன்னு வைங்க. 50ன்னு வச்சிங்கன்னா 68, அதாவது அது 63 டைரெக்டாக இங்கே 63 வந்ததுனால இந்த 86 68ன்னு திருப்பிங்க. அப்போ 68 50 அப்படின்ற நம்பரை சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மெத்தடும் பாஸ் ஆகிருக்கு. ரெண்டு நம்பர் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். வாய்ப்பு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.